வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாப்பியாக பிஸ்கெட்டை வச்சு கேக்கு செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட் இதை மாதிரி உடச்சி போட்டுக்கணும். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சத்து மாவு சேர்த்து அதையும் நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலை. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் பால் ஊற்றி அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றி ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் கேஸ்கட் விசில் எதுவும் போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் குக்கரை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டை அந்த குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்க போகிற பாத்திரம் குக்கர் சைடில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம கேக் ரெடி ஆகிடும், நல்ல சாஃப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.